160th ப்ராஜெக்ட்னு சொன்னதுமே செக் பண்ணி பார்த்தோம். ஒரு 4 பேர்கிட்ட விசாரித்து பார்த்தோம் எப்படி இருக்குது எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அண்ட் இமீடியட்டாக ப்ராஜெக்டை பார்த்த உடனே எங்களுக்கு மோஸ்ட் அண்ட் ஹைலைட் எதுக்கு பிடிச்சதுன்னா, இந்த பில்டிங்கு பக்கத்துலேயே மஸ்ஜித் இருக்குது. ஸோ எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் இதுவாக இருந்தது. ஸோ அண்ட் ஒரு நல்ல ஹோப்பாக இருந்தது. சரி, ஓகே, இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்குமே அந்த மாதிரியான பிளேசஸ் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கேயே வந்து அப்ரோச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஸோ ஒன்ஸ் எடுத்த உடனே நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதில் கால் பண்ணி பேசின உடனே அவங்களோட அந்த வெல்கமிங் அப்ரோச்சே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ எதுவாக இருந்தாலுமே த்ரூ ஃபோன் கால் இல்லை அவங்க வந்து வேற ஒரு பர்சன் கிட்ட கொடுத்து பேச வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து டேரெக்டாக அவங்களே ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் ஜானகிராமன் அவரே வந்து டேரெக்டாக எல்லாரையும் அப்ரோச் பண்ணிவிட்டு என்னென்ன டவுட்ஸ் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே அவரே வந்து கிளாரிட்டி கொடுத்தாரு. அண்ட் ஒரு இடத்துலையுமே அவங்க ஹெசிடேட் எதுவுமே பண்ணலை. நம்ம எது கேட்டாலுமே வந்து நமக்கு ரிப்ளை பண்ணார். ஸோ எந்த டைம் கால் பண்ணி பேசினாலுமே ரிப்ளை பண்ணார். நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வேறு யாரும் இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இவர் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணார். அது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல டெஸ்டிமோனியல்ஸ் இது சொல்லணும்னா இது வந்து ஒரு பெட்டராக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒரு வீடை தேடி பிடிச்சி பார்த்து இது பண்ணது ஃபஸ்ட் டைம். என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்தாரு. இந்த வீடு பார்க்குற விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் சரி. ப்ளஸ் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிறைய இடத்துல வந்து இது பண்ணியிருந்தாரு. வேறு ஹோம் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேங்க் கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ நாட் ஒன்லி அந்த இனிஷியல் ஃபேஸ், மிடில் ஃபேஸாக இருந்தாலும் சரி, என் ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து டில் நவ் 3 பெட்ரூம் எனக்கு பிடிச்சதால எங்களுக்கு தேவையான பெட்ரூம் இருந்தது. அதே நேரத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நமக்கு வயசான காலத்தில் முட்டி பெயின், அது நீ பெயின் எல்லாம் உள்ளதால் வரவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் லைஃப் லாங் இருக்கிறது. அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இதை முடிவு பண்ணேன். ஸோ இமீடியட்டாக அது வந்த உடனே ஃபஸ்ட்டு சாய்ஸில் அது ஃபஸ்ட் நம்ம வந்த உடனே இந்த ஏரியாவிலே நிறைய தேடி பார்த்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்களுக்கு கிடைக்கல. அந்த இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கிடைக்கல. இந்த ஏரியாவில் தேடி பார்த்த உடனே சரி, ஓகே, வேறு யாரும் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட் இங்கே ரீச் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரீச் பண்ணி தான் ஜெயஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லை, நமக்காக வேண்டி வெயிட் பண்ணியிருந்தார். யாரையாலும் வந்து கேட்டாங்க. இருந்தாலும் நமக்காக வந்து மிஸ்டர் ஜானகிராமன் வெயிட் பண்ணார், ஃபோன் பண்ணார். எனி டைம் ஃபோன் பண்ணால் கூட டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார். அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. நம்ம ரொம்ப இதெல்லாம் அவங்க கூட பண்ணல. அவர்கிட்ட நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாமே அவரே செஞ்சுட்டாரு. லைக் என்ன, நானும் வந்து ஒர்க் இதில் வந்து இதுவாகவே ஒர்க்லேயே பிஸியாக இருந்தேன். நீங்களுமே உங்களோட ஒர்க்காக இருந்தீங்க. ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தோம். அவரே வந்து எல்லாமே எடுத்து பண்ணார். யாரும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துல எல்லாமே எடுத்து பண்ணார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது அந்த இடத்துல. சார் பண்ண எங்களுக்கு பெரிய சப்போர்ட் அது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கிடைக்கும்போது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். லைக் ஒரு டெஸ்டினி. அவர் எப்பவுமே சொல்லுவார்ல, வீடு கிடைக்கிறதுலாம் வந்து ஒரு டெஸ்டினி, இறைவன் எழுதி வச்சது, அந்த மாதிரி அப்புறம் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தார் நம்மக்கிட்ட. ஸோ அது உண்மையிலேயே லக்கு தான் எங்களுக்கு இந்த இடத்துல வீடு கிடைச்சதுக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் ரொம்ப இந்த இடத்துல வீடு வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல. ஸோ இனிஷியலாக இந்த பில்டிங் பார்த்த உடனே எங்களுக்கு மோஸ்ட்டாக பிடிச்சது என்னென்னா, எல்லாமே வாஸ்து பிரகாரம் எல்லாமே இருந்தது. அது மெயினாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நிறையா வாஸ்து அது நிறையா பார்க்குறதுனால எங்களுக்கு இது வந்த உடனே பிடிச்சி போச்சு. எல்லாமே முன்னாடியே ப்ரீ ஃபிக்ஸ்டாக அவங்க எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க பிளான் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு இருந்தது. அதாவது நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ வந்த உடனே நாங்களும் கிராஸ் வெரிஃபிகேஷன் நிறைய இடத்துல பண்ணோம். ஸோ பில்டிங்கோட இது எப்படி இருக்குது, என்ன பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாமே நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயம் நாங்களுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இது பண்ணி பார்த்தோம். கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணோம். நாங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்போம், இப்போ வந்து ரெட் பிரிக்ஸில் தான் இது பண்ணியிருக்கணும் பில்டிங்கு, அந்த நல்ல கரண்ட் சப்ளை இருக்கணும். ஸோ இது எல்லாமே நாங்கள் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சு இந்த சைட், இந்த பில்டிங் ஜேசிஎம்ஆர். So really happy, and thanks to Jaiswati Constructions MD Mr. Janagiraman. So our
ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நான் என்ன கேட்டனோ அதை விட அவர் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருந்தார் இந்த விஷயத்தில். நான் இந்த இடம் வாங்குறதுக்கு என்னோட பெரிய சப்போர்ட் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்குமே அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ. ஃபேமிலி மெம்பர் அவர் வந்து யங் அண்ட் வெரி எனர்ஜெட்டிக், ரொம்ப ஒரு நல்ல கஸ்டமர் எனக்கு கிடைச்சதில்ல. ஜெயஸ்வாதி ஃபேமிலிக்கு வி வெல்கம் இப்ராஹிம் சார் அண்ட் ஹிஸ் ஃபாதர் டு அவர் ஃபேமிலி அண்ட் வி வில் பி ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் தம். வாட் எவர் சர்வீஸ் they want, whenever they want, we will